விடல. சரி கிடையாது, சரி பண்ணுங்க. சரி, எல்லாரும் குப்பை பிரிச்சு கொடுக்குறாங்களாமா? பிரிச்சு கொடுக்காத வீட்டுக்கு மோட்டிவேட்டர் வந்து பேசுறாங்களா? மோட்டிவேட்டர் யாரு? அவங்க பிரிச்சு கொடுக்கறத வந்து நீங்க ஒன்னா கொட்டக்கூடாது. அந்த ட்ரம், அந்த சிவப்பு ட்ரம்ல வந்து பேப்பரு, பிளாஸ்டிக், கண்ணாடி இதெல்லாம் போடுங்க. பச்சை ட்ரம்ல வந்து அந்த காய்கறி கழிவெல்லாம் வந்து பிரிச்சு கொடுத்துங்க. இடம் இல்ல பாருங்க, இப்போ வைக்கிறதுக்கு எல்லாம் வெளியில வைக்கிறாங்க. உள்ள இடம் இருந்தாலும் வைப்பாங்க. தண்ணியே விடல, இது சரி கிடையாது என்று திடீர் ரயில் விட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அதிரடி. ஆடி போன ஊராட்சி அதிகாரிகள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள கருங்குளம், தாதன்குளம் கிராம ஊராட்சிகளில் தினமும் வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொள்ள வருகை தந்தார். முதலில் கருங்குளம் ஊராட்சிகளில் சேகரித்து வைக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கும் கூடத்தை பார்வையிட வருகை தந்தார். அங்கு பணியில் இருந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து குப்பைகளை பொதுமக்களிடம் வீடுகளில் எப்படி சேகரித்து பெற வேண்டும், மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகளை தனியாக பிரிப்பது குறித்து விளக்கமளித்து கேட்டறிந்தார். அவங்க பிரிச்சு கொடுக்கறத வந்து நீங்க ஒன்னா கொட்டக்கூடாது. அந்த ட்ரம், அந்த சிவப்பு ட்ரம்ல வந்து பேப்பரு, பிளாஸ்டிக், கண்ணாடி இதெல்லாம் போடுங்க. பச்சை ட்ரம்ல வந்து அந்த காய்கறி கழிவெல்லாம் வந்து பிரிச்சு கொடுத்துங்க. அதைத் தொடர்ந்து டன் கணக்கில் சேகரித்து வைத்து விற்பனை செய்யாமல் உள்ள குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இடம் இல்ல பாருங்க, இப்போ வைக்கிறதுக்கு எல்லாம் வெளியில வைக்கிறாங்க. உள்ள இடம் இருந்தாலும் வைப்பாங்க. மேலும் கருங்குளம் ஊராட்சியில் குப்பைகளை அள்ளிச் செல்ல டிராக்டர் வாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் குப்பை தொட்டியில் மக்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அள்ள உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து அதன் அருகே தனியாக ஷெட் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த மண்புழு உரம் தயாரிக்கும் இடத்திற்குள் சென்ற கூடுதல் ஆட்சியர் அதிர்ச்சி அடைந்தார். மண்புழு உரக்கிடங்கில் தண்ணியே இல்ல, எதுவுமே சரியில்லை என்று கூறினார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிகாரிகள் விழிப்புதிங்கினர். அதைத் தொடர்ந்து கருங்குளம் ஊருக்குள் சென்று வீடு வீடாக குப்பை சேகரிக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து வீடுகளில் தனித்தனியாக குப்பைகளை பிரித்து வழங்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மேலும் அப்படி குப்பைகளை தனியாக முறையாக பிரித்து வழங்கும் வீடுகளுக்கு குலுக்கல் முறையில் மாதந்தோறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்குவதாக கூறி உற்சாகப்படுத்தினார். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.